முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். சக்தியும் நானும். இந்த பதிவை பார்க்குற நீங்கள் 10 பேர் தாங்க உண்மையிலேயே பலன் பெற போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் 10 பேர் மட்டுமே என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ, என்னென்ன சாதிக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ, எல்லா விஷயமும் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகிறது உங்கள் 10 பேருக்கு மட்டும்தாங்க. உங்கள் வாழ்வே மாறப்போகுதுங்க. ஆமாங்க, நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை விட கண்டிப்பாக மேலும் 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 உயரதான் போகிறீங்க. இது உண்மை. இது முருகன், அப்பன் முருகன் மீது ஆணை. கண்டிப்பாங்க உண்மையிலே நடக்க போகுது. பாருங்கள், யோசிக்கலாம் நீங்கள், என்னடா இந்த பதிவை 1000 பேர்கிட்ட பார்க்கலாம், ஆனால் இவன் என்ன 10 பேர் தான் பலனடைய போகிறீங்க, அதுவும் நீங்கள் 10 பேர் தான் சொல்கிறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? உண்மைதாங்க, நான் பொய் சொல்லலை, உண்மையாக. இப்போ என்னோடய பதிவை ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அந்த பதிவை முழுமையாக கூட ஒரு 500 பேர் பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா? 500 பேர் பார்க்கல முழுமையான்னு வச்சுக்கோங்க. 500 பேர் நீங்கள் முழுமையாக பார்த்தாலும் ஏதோ சொல்கிறாங்க, ஓகே இது என்னவோ புதுசாக இருக்குது ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 250 பேர் தட்டி கழிச்சு போயிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிச்சம் இருக்கிற 250 கூட நல்லா இருக்கே, செய்யலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 100 பேர் 150 பேர் அப்படியே அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவீங்க. மிச்சம் இருக்கிற அந்த 50 பேர் இல்லை 100 பேர், அவங்கள நீங்கள் என்ன செய்வீங்க? சரி இது நல்லா இருக்கே, நாளையிலேருந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் போயிடுவீங்க. மிச்சம் இருக்கிற 50 பேர், என்னது இது செஞ்சால் நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலேயே 40 பேர்கிட்ட அதை விட்டுடுவீங்க. ஆனால் நீங்கள் 10 பேர் மட்டும்தான் இது கண்டிப்பாக நடக்கும், இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு நம்பிக்கையோட இதை இப்பயே செஞ்சால் என்ன அப்படின்னு இந்த பதிவுக்கு அடுத்ததே அதை பற்றி தேட ஆரம்பிச்சிருவீங்க. உண்மைதானங்க? இப்போ புரியுதா உங்களுக்கு நான் ஏன் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு? அந்த 10 பேரில் நீங்களும் இருக்கணும்னுட்டு கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே பயன்பெறணுங்கிறது தான் என்னோடய ஆசை, எல்லோரோட ஆசையும். எல்லாருக்குமே அந்த பயன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நல்லது, எல்லாருக்குமே நல்லது தான். சரி, இப்போ நம்ம பதிவு என்னன்னு பார்ப்போம். அப்பன் முருகப்பெருமானோட திருப்புகழ் இருக்கு இல்லையா? இந்த திருப்புகழில் ஏதாவது ஒரு பாடலாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அப்பனே காமிப்பார், என்னோட திருப்புகழில் இந்த பாடலை நீ தெரிஞ்சுக்கோ, இந்த பாடல் உனக்கு தேவை அப்படின்னு. நம்மையும் அறியாமல் திருப்புகழில் ஏதாவது ஒரு பாடல் நம்மையும் அறியாமல் நம்ம அதை உட்கிரகிச்சு போங்க. அந்த பாடலை விடாமல் நீங்கள் பற்றிக்கோங்க. அந்த பாடலை திரும்ப திரும்ப பாடுறதுக்கு பழகிக்கோங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 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 திருப்புகழ் பாடலே நீங்கள் பாடணும், நீங்கள் அதை பற்றி தேடணுன்னாலே அப்பன் முருகப்பெருமானோட பாதத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கணுங்க. நம்மளை எப்போ நம்ம முருகப்பெருமானோட பாதத்தில் அர்ப்பணிக்கிறோமே, கண்டிப்பாக அந்த நொடியே அப்பன் முருகப்பெருமான் நமக்கு தேவையான திருப்புகழ் பாடல் எதுன்னு தேர்ந்தெடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருவார். இந்த பாடலை நீ பார்த்துக்கோ, இந்த பாடல் உனக்கானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாருங்க. இந்த திருப்புகழ் பாடல் பாடின அருணகிரிநாதர் இருக்கார் இல்லையா, அவர் எப்படிங்க இந்த பாடலை பாடினாரு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. திருப்புகழ் பாடலை பாடுன்னு எடுத்து கொடுத்தவரே அப்பன் முருகன் தான். அதே மாதிரி எப்படி எதைப்பா பாடுறது, எதை வச்சு பாடுறது, என்னென்னு பாடுறதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருந்தப்போ அருணகிரிநாதருக்கு முத்தைத்தருன்னு சொல்லிட்டு வார்த்தையை எடுத்து கொடுத்தவரும் அப்பன் முருகப்பெருமான் தான் இல்லைங்களா? சடாஷ்டிர மந்திரம், இந்த சடாஷ்டிர மந்திரத்தை அப்பன் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு உபதேசித்ததுக்கு பிறகுதான் அருணகிரிநாதர் முத்தைத்தரு பத்தி திருநகைன்னு திருப்புகழ் பாடலை எழுதவே ஆரம்பித்தாருங்க. இதில் இன்னொரு அதிசயமும் இருக்குங்க. அருணகிரிநாதர் முத்தைத்தரு பத்தி திருநகைன்னுட்டு பாடலை எழுதினார். அந்த பாடலுக்கு பெயரிட்டது யாருங்க? அது உங்களுக்கு தெரியுமா? முத்தைத்தரு பத்தி திருநகைன்னு அருணகிரிநாதர் பாடலை பாடுறதுக்கு அதன் பேரை திருப்புகழ்னு பேரை சூட்டினவரே அப்பன் முருகப்பெருமான் தான். அப்பன் முருகப்பெருமான் தான் அருணகிரிநாதர்கிட்ட திருப்புகழ் பாடலை பாடுன்னு சொல்லியிருக்காரு. பாடுன்னு சொல்லி வார்த்தையும் எடுத்து கொடுத்து அந்த பாடல் முழுக்க பாட வச்சதே அப்பன் முருகப்பெருமான் தாங்க.
இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பன் முருகப்பெருமான் நமக்கு வழியை காமிப்பார், சரியான வழியை காமிப்பார். நம்ம அந்த வழியில் போனால் மட்டும் போதுங்க, மற்றதெல்லாம் அதுவே தானாக நடக்கும். இன்னைக்கு இப்போது இந்த பதிவை நீங்கள் கேட்டு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, திருப்புகழில் ஏதாவது ஒரு பாடல் தேடுங்க. இல்லைன்னா நீங்கள் தேடலைன்னாலும் அது உங்களை தேடி வருங்க. எப்போ நீங்கள் முருகப்பெருமானுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த பாடல் தானாக தேடி வருங்க கண்டிப்பாக. இதனால் எல்லாருமே பயன்பெறுவீங்க, எல்லாருமே பயன்பெறணுங்கிறது தான் என்னோடய வேண்டுதலும் கூட. ஓம் முருகா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.